கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவ வாக்கிய நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 1 யோவான் 2ஆம் அதிகாரம், அதில் 6ஆம் வசனம். 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இன்றைய தினம் தேவன் நமக்கு சொல்ல ஆசைப்படுகிற, கேட்க ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் நடந்தபடியே நீங்களும் நடக்க வேண்டும். நம்ம அந்தபடி நடக்கிறோமா? ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இது. அதாவது இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் எவனும். நம்ம எல்லாமே அவருக்குள் நிலைத்திருக்கிறோம், அவரைத்தான் பின்பற்றுகிறோம். அதுல உண்மைதான். அதுல செகண்ட் தாட்டே கிடையாது. உண்மையிலே அது எதுவுமே கிடையாது, செகண்ட் தாட்டே கிடையாது. நம்ம எல்லாமே தேவனை இயேசுவை பின்பற்றுறவர்கள் தான். நம்ம அவர்கிட்ட போக வேண்டியதான் நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன். அதை நோக்கி தான் நம்ம எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இதுல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்தபடி, அவர் செய்தபடி நம்ம நடக்கிறோமா? அவரோட போதனையிலே நம்ம நிலைத்து நிற்கிறோமா? இதுதான் நம்ம நம்மளை எல்லாமே ஆராய வேண்டும். நம்ம எல்லாமே போதனைகளை கேட்கிறோம், போதனையில் நடத்தி நிற்கிறோம், போதனையில் படி நடக்கிறோம். ஆனாலும் ஒரு சில காரியங்களை நம்ம வசதிக்கு ஏற்றாப்புல நம்ம மாற்றிக்கொள்கிறோம். அதாவது தேவன் நடந்ததுல மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன? அவர் நன்மை செய்கிறவர்களாகவே சுற்றி திரிந்தார். அப்ப நம்ம நன்மை செய்கிறவர்களாகவே சுற்றி திரிகிறோமா? நம்ம நன்மை செய்கிறோம் தான், உண்மைதான், இல்ல இல்ல. ஆனா அந்த நன்மை யாருக்கு செய்கிறோம்? அந்த நன்மை யாருக்கு செய்கிறோம்? நம்ம உடன் பிறந்தவங்களுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம சொந்தக்காரங்களுக்கு, நம்ம தெரிஞ்சவங்களும் நன்மை செய்கிறோம். தெரியாத மக்களுக்கு செய்கிறோமா? நம்மளை பற்றி தெரியாத மக்களுக்கு நம்ம நன்மை செய்கிறோமா? ஆனா தேவன் வந்தபோது தேவன சொந்தக்காரரா என்ன எதுன்னு எதுவுமே கேட்கவில்லை. வந்த அன்னைகளும் தேவனிடத்தில் நன்மை பெற்று திரும்பி சென்றார்கள், அவரிடத்தில் விடுதலை பெற்று திரும்பி சென்றார்கள். அப்ப நம்ம தேவனிடத்தில் பிரியமா இருக்கிறேன், தேவனை பின்பற்றுகிறேன் அப்படின்றவங்க அவர் சொன்னபடி நம்மளும் செய்ய வேண்டும். ஒருவேளை இந்த காலத்துல பைனான்ஸ் கஷ்டம் தான், பிரச்சனை தான், சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தான். அது ஒரு சில நேரம் நம்மளுக்கு ஒரு லிமிட் பண்ணாதுக்கு மேல நம்மளால தர முடியாதுன்னு ஒரு காரியம் இருக்கலாம். ஆனாலும் நம்ம வாயின் வார்த்தைகளை அவங்களை எப்படி நடத்துறோம்? வாயின் வார்த்தைகளால் அவங்களை ஆசீர்வதிக்கிறோமா? வாயின் வார்த்தைகளால் அவங்களை ஆசீர்வதித்து அரவணைத்துக் கொள்கிறோமா? வாப்பா நான் ஹெல்ப் பண்றேன், இந்த மாதிரி செய்ய, இந்த மாதிரி செய்ய அவங்களை கைட் பண்றோமா? அதுதான் நன்மை செய்வது. நன்மை செய்யறபடி நம்ம இருக்கிறோமா? அப்ப அவரையும் நிலைத்திருக்கிறேன்னு சொல்ற நம்ம அவர் செய்த நன்மைகளை நாமும் செய்கிறோமா? அவர் செய்த அடையாள அற்புதங்களை செய்கிறோமா? ஏன்னா யோவான் 14:12 அவர் சொல்றாரு, நான் செய்த கிரியைகளை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்னை விசுவாசிக்கிறவனா என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், என்னிலும் மேலான கிரியைகளை செய்வான் அப்படின்றாரு. நம்ம அவர்கிட்ட விசுவாசம் வைத்திருக்கிறோம். நம்ம கையில இருந்து அடையாள அற்புதங்கள் நடக்காம இருக்கலாம். ஆனாலும் தேவன் செய்தபடி நம்ம நன்மை செய்கிறவர்களாக சுற்றி தெரிய வேண்டும். நம்ம வரவங்களுக்கு அட்லீஸ்ட் மன ரீதியான ஆறுதலாச்சும் நம்ம கொடுக்க வேண்டும். உனக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நீ இந்த மாதிரி செஞ்சனா நல்லா இருக்கும், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கைட் பண்ணலாம். அதான் நம்ம அதை செய்வோமா? இல்ல போப்பா போ நீ எல்லாம் என்கிட்ட வராது, படத்தையே வராது, போ, நீ மோசமானவே, நீ உன்னோட வழியெல்லாம் சரியில்லை, நீ இப்படி பண்றது அப்படின்னு நம்ம அவனை ஜட்ஜ் பண்ணி வச்சு விட்டுருவோமா? தேவன் அவன் யாரையுமே அவர் நீ என்ன செஞ்சு எது பண்ணன்னு கேட்கவே இல்லை. இல்லை. அப்ப நம்ம இடத்துல இருக்கிறோம். கேட்டுக்கொள்வோம் தேவ பிள்ளைகளே, நம்ம தேவனில் நிலைத்திருக்கிறோம் சொல்றோம், உண்மைதான். தேவனில் நிலைத்திருக்கிறவங்க தான் எல்லாமே. தேவன் நிலைத்திருக்கவங்க தான் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க. ஆனா அவர் செய்தவைகளை நாம் செய்கிறோமா? அதை மட்டும் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அதை செய்வதற்கு முயற்சி எடுப்போம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான பரலோகிதாவே, நாங்கள் ஒன்றின் நிலைத்திருந்து நீ செய்தபடியே நன்மை செய்வதாக நாங்களும் எங்களை மாற்றிக்கொள்ள உதவும் அப்பா. நீ நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிகிறார்களே, அதே போல் நாங்களும் நன்மை செய்ய எங்களுக்கு உதவும் அப்பா. எங்களை நோக்கி கஷ்டத்தில் வருபவர்கள், துயரத்தில் வருபவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளுக்கு ஒரு தேர்வுகளை சந்திக்க எங்களுக்கு பலப்படுத்துமாப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தோப்பனே உண்மையில் நிலையத்திற்கு நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அது மட்டுமல்லாமல் அவர்களும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், தெரிந்தவர் தெரியாதவர்கள் அன்னைவர்களும் நன்மையாக பழக, நல்லபடியாக பழகி அவர் நன்மை செய்வர்களாக அவரை மாற்றியதற்காக நன்றி ஆண்டவரே. தேவீக அன்பு அவருக்கு ஊற்றப்படட்டும் ஆண்டவரை, இருதயத்தை நிரப்பட்டும் ஆண்டவரை. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமா கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.